இந்த புத்தகத்தில் ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி பார்த்து ஆரம்பிக்கலாம். 2 ஃப்ரெண்ட்ஸ் ஜே, கே இருவரும் ஜஸ்ட் காலேஜ் முடித்த ஃப்ரெஷர்ஸ். வேலை தேடி சென்னை வராங்க. பல சின்ன சின்ன கம்பெனியில் ட்ரை பண்ணாங்க. ஆனால் எங்கேயுமே ஜாப் கிடைக்கல. ஒரு நாள் ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில் இன்டர்வியூ இருக்குன்னு தெரிஞ்சு இருவரும் போகிறாங்க. ஜே நார்மல் மைண்ட் செட், ட்ரை பண்ணலாம் டைப். கே ஃபுல் நெகட்டிவ், எதுக்கும் முன்பே கிவ் பண்ணிடுற டைப். அந்த பெரிய ஆஃபீஸ் பில்டிங் பார்த்த உடனே கே ஆரம்பிச்சிட்டான். இவ்வளோ பெரிய கம்பெனி, நம்ம மாதிரி பசங்களுக்கு இங்கே ஜாப் கிடைக்குமா, வாடா போயிடலாம். அதை கேட்டு ஜேக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் டவுன் ஆகிடுச்சு. ஆனால் அவன் சொல்கிறான், வந்தாச்சுன்னா அட்லீஸ்ட் அட்டன் பண்ணிடலான்டான்னு. அப்படி யாரையும் மனசோட உள்ளே போகிறாங்க. இன்டர்வியூ கேஃப்டீரியாவில் நடக்குது. அதை பார்த்த உடனே கே இன்னும் டவுட்டு. இங்கே லெவலே வேறு, நம்ம டைம் வேஸ்ட்னு புலம்புறான். அங்கே இருந்து கேண்டிடேட்ஸையும் பார்த்து, இவங்க எல்லாம் டாப்பர் மாதிரி இருக்காங்க, நமக்கு சான்ஸே இல்லைன்னு நெகட்டிவ் டாக்கு. இருவரும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. ரிசல்ட் இருவருமே ரிஜெக்ட். வெளியே வந்ததும் கே, நான் முன்னாடியே சொன்னலடா நமக்கு கிடைக்காதுன்னு ப்ரௌடாக பேசுகிறான். ஜே மட்டும் சைலண்ட்டாக இருக்கான். சில நாட்களுக்கு அப்புறம் இவர்களோட ஃப்ரெண்டு ஆர் சென்னை வரான். அதே கம்பெனியில் இன்னொரு பிரான்ச்சில் இன்டர்வியூ இருக்குன்னு தெரியும். ஆர் சொல்கிறான், 3 பேரும் ட்ரை பண்ணலாம் வாங்கன்னு. கே உடனே வேணாண்டா, ஒரே கம்பெனியில் மீண்டும் போனால் அலோவ் பண்ண மாட்டாங்க, நான் வரமாட்டேன்னு. ஆர் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இது வேறு பிரான்ச்சு, ட்ரை பண்ணலாமல் முன்னாடியே முடிவு பண்ணாதுன்னு. ஆனால் கே கேட்க மாட்டான். இந்த தடவை ஜே ஆர் மட்டும் போகிறாங்க. பில்டிங் பார்த்ததும் ஜே மீண்டும் டவுட்டு, இங்கே நமக்கு ஆகுமாடான்னு. ஆர் காமாக சொல்கிறான், இது பில்டிங் தான், இவங்களே ரெண்ட்டுக்கு இருக்கலாம், நீ ஓவர் திங்க் பண்ணாதுன்னு. இன்டர்வியூக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜே டென்ஷன். இப்போ ஆர் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுறான். நம்ம சீனியர் கார்த்திக் ஞாபகம் இருக்கா, அரியர் கிளியர் பண்ணி நீயே ஹெல்ப் பண்ணினல்ல, இப்போ அவன் எங்கே தான் ஒர்க் பண்ணுறான், அவனால் முடிஞ்சால் உன்னால் முடியாதான்னு பூஸ்ட் பண்ணுறான். அதை கேட்டு ஜேக்கு கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ். அதுக்கப்புறம் சுற்றி பார்த்து இன்னும் பூஸ்ட் பண்ணுறான். கேண்டிடேட்ஸ் பார்த்தியா, எல்லோரும் பர்ஃபெக்டாக இல்லை, நீ ஆல்ரெடி நீட்டாக கான்ஃபிடெண்ட்டாக இருக்க, ஆஃப் ஒர்க் டன்டா. இங்கே எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை, கான்ஃபிடென்ஸ் தான் முக்கியம், போல்டாக பேசணும் மோட்டிவேட் பண்ணுறான். இப்போ ஜே ஃபுல் பாசிட்டிவ் மோடு. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. ரிசல்ட் ஜே ஆர் இருவருமே செலக்ட். ஸ்டோரி மாரல், இந்த ஸ்டோரியில் மெயின் டிஃப்ரென்ஸ் ஸ்கில் இல்லை, மைண்ட் செட் தான். இந்த கான்செப்ட் தான் ஹவ் ஃபுல் இஸ் யுவர் பக்கெட் புத்தகத்தில் சொல்கிறது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பக்கெட் இருக்குது, அது ஃபுல்லாக இருந்தால் நம்ம ஹாப்பி எனர்ஜெட்டிக், அது எம்டி ஆகிட்டா நம்ம டல் நெகட்டிவ். அந்த பக்கெட் யார் ஃபில் பண்ணுறது, நம்ம டெய்லி மீட் பண்ணுற பீப்புள். பாசிட்டிவாக பேசுகிறவர்கள் பக்கெட் ஃபில் ஆகும், நெகட்டிவாக பேசுகிறவர்கள் பக்கெட் எம்டி ஆகும். ஸோ என்ன செய்யணும், ஆதர் 5 டிப்ஸ் கொடுக்குறாரு. பக்கெட் டிப் ஆகாமல் பார்த்துக்கோங்க. மற்றவர்களை அன்னெசரியாக கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. நீங்கள் அவங்களுக்கு ஹர்ட் பண்ணும்போது அவரோட பக்கெட் மட்டும் இல்லை, உங்கள் பக்கெட்டும் எம்டி ஆகும். குட் திங்ஸ் கவனித்து பாராட்டுங்க. சின்ன விஷயம்னாலும் ஜென்யூனாக அப்ரிஷியேட் பண்ணுங்கள். டைரெக்டாக கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அப்ரிசியேஷன் ப்ளஸ் சஜஷன் மிக்ஸ் பண்ணி சொல்லுங்கள். ரைட் ஃப்ரெண்ட்ஸ் தேர்வு பண்ணுங்கள். உங்களை அப்லிஃப்ட் பண்ணுறவங்களோட ஸ்டே பண்ணுங்கள். நெகட்டிவ் க்ரௌட் ஸ்லோ பாய்சன், பாசிட்டிவ் க்ரௌட் எனர்ஜி பூஸ்ட். அன்எக்ஸ்பெக்டடாக சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஒரு ரேண்டம் அப்ரிசியேஷன், ஒரு ஸ்மால் கிஃப்ட், ஒரு கால், இது இருவரோட பக்கெட்டையும் ஃபுல்லாக்கும். எவ்ரி ஒனுக்கு சேம் அப்ரோச் வேண்டாம். சில பேர் பப்ளிக்கில் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைப்பாங்க, சில பேர் ப்ரைவேட்டாகவே கம்ஃபர்டபுள். அதுக்கு ஏற்ற மாதிரி பிஹேவ் பண்ணுங்கள். நம்ம மற்றவங்களோட பக்கெட் ஃபில் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம பக்கெட் தானாக நிரம்பும். வீட்டில் ஆஃபீஸில் எல்லோரோட பக்கெட் ஃபுல்லாக இருந்தால் லைஃப் இட் செல்ஃப் ஹாப்பியாக மாறிடும். இந்த மாதிரி இன்னும் புக் இன்சைட்ஸ், சக்ஸஸ் ஸ்டோரிஸ், மைண்ட் செட் வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.